தமிழக காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தேவையில்லாதது. நம்ம தலைவர்களுக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் எல்லாம் தலைவர் தான், என்றென்றும் தலைவர்கள் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு. அவர் விமர்சனம் செய்வதில் யாருக்கும் அஞ்ச மாட்டார். எல்லோரும் விமர்சனம் செய்யக்கூடியவர். ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் செய்யவில்லையா? முத்தமிழறிஞர் கலைஞரை விமர்சனம் செய்யவில்லையா? எல்லோரையும் விமர்சனம் செய்வார். அந்த விமர்சனத்திற்கு பிறகு அவர் அதை சரி செய்து கொள்வார். ஆகவே எனக்கு மிகப்பெரிய வருத்தம், அவர் பேசும்பொழுது நீங்கள் அங்கே இங்கே கூச்சலிட்டது. இனி வரும் காலங்களில நம்முடைய தலைவர்கள் பேசும்போது கூர்ந்து கவனியுங்கள். அவர் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் பேசவில்லை என்றால் அவரை அழைத்து பேசுங்கள், அவரிடம் சென்று பேசுங்கள். இனி வரும் காலங்களில காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு எது தேவை இருக்கிறது என்றால் உண்மை, ஒற்றுமை, உழைப்பு. ஒற்றுமை இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்று நாம் ஆளுங்கட்சியாக கர்நாடகாவில் இருக்கிறோம், தெலுங்கானாவில் இருக்கிறோம், இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிறோமே. அங்கே தமிழ்நாடுக்கு நிகராக வெற்றி பெற முடியவில்லை என்ற பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள். நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம், கேட்ட கேள்விகள் எல்லாம் என்ன என்றால், தமிழ்நாடு என்பது கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு எல்லாத்திலும் பின்னி பிணைந்திருக்கிறது. எப்போதெல்லாம் இந்த தேசத்திற்கு ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு எழுந்து நிற்கும். இந்த தேர்தலிலே தமிழ்நாடு எழுந்து நின்று இருக்கிறது. அதுதான் 40க்கு 40 வெற்றி. நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், முதலமைச்சர், மரியாதைக்குரிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது எப்பொழுதுமே மிகப்பெரிய பற்றும் அன்பும் அவரிடம் உண்டு, மரியாதை உண்டு. அவருடைய உழைப்பு, அவருடைய நேர்மை. தேர்தல் காலங்களில் தினமும் 7 மணிக்கு 8 மணிக்கு தொலைபேசியை தொடர்பு கொண்டு எந்தெந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது 10 நிமிடம் வாதிக்காமல் அவர் போனை வைக்க மாட்டார். அது பாண்டிச்சேரி ஆகட்டும், எந்த தொகுதி ஆகட்டும், 10 தொகுதியிலும் கண்காணித்துக் கொண்டே இருந்தார். அது வேறு. அவர் மீது மரியாதை வைத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சட்டப்பேரவையில் எது வந்தாலும் முதலில் எழுந்து குரல் கொடுப்பது காங்கிரஸ் பேரியக்கம் தான். அது மாற்று கருத்து கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராவது தவறுதலாக பேசினால் நான் குரல் கொடுப்பேன். எதற்காக குரல் கொடுப்பேன்? சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கும்போது என்றால் நான் உண்மையான தோழமையாக இருக்கிறேன். அதுதான் அன்னை இந்திரா காந்தியும் தலைவர் ராஜீவ் காந்தியும் இன்றைய தலைவர் ராகுல் காந்தியும் சொல்லிக் கொடுத்தது. எங்கு நாம் இருக்கிறோமோ அங்கு உண்மையாக இருக்க வேண்டும். யாரை அடையாளப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அவர்களுடைய கரத்தை நாம் பலப்படுத்த வேண்டும். அது எல்லாம் வேறு. ஆனால் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கென்று கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் வேறு. பிற கட்சிகளுக்கு உள்ள கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் வேறு. அதற்காக நம்முடைய கட்சி கட்டமைப்பை வலிமை பெற செய்யக்கூடாது, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை பற்றி பேசக்கூடாது என்று சொன்னால் அது தவறு. என்னுடைய தார்மீக உரிமை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி. இந்துக்களிடம் போனால் காலையில ஓம் என்று எழுதுவார்கள், இஸ்லாமியரிடம் சென்றால் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுவார்கள், கிறிஸ்தவரிடம் சொன்னால் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுவார்கள், இந்திய தேச பற்றாளிடம் சென்றால் இது என்னுடைய நாடு என்று சொல்லுவான். காங்கிரஸ்காரனை காலையில் கேட்டால் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி என்று சொல்லுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைக்க மாட்டோம், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், இணக்கமாக இருக்கிறோம் என்று பேசினால் அவர்கள் ரசிப்பார்களா? நாம என்றால் ரசிக்க மாட்டார்கள். நமக்கென்று ஒரு கொள்கை, நமக்கென்று பாதை எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி வேறு. தேர்தல் காலங்களில் கூட்டணி வைக்கிறோம். பாசிசத்தை எதிர்க்கும் போது தைரியமாக எதிர்க்கிறோம், தோழமையோடு சேர்ந்து எதிர்க்கிறோம். நீட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது என்றால் காங்கிரஸ் பேரியக்கமும் நீட்டை எதிர்க்கிறது. இன்று இளைஞர் காங்கிரஸ் சார்பாக நம்ம ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறோம். அது வேறு, இது வேறு. ஆனால் நம்முடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது மட்டும் போதாது. வலிமையா இல்லையா என்று கேட்கலாம். வலிமையாக இருக்கிறது. வாக்கு வங்கியை இன்னும் மேலெடுத்து செல்ல வேண்டும். ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட், ஆர்கனைசேஷன் செட்டப், ஓட் பேங்க் இன்கிரீசிங், இந்த 2 தாரக மந்திரம் தான். இதை செய்யாம கூட்டணி கட்சிகள் எங்களை மதிக்கவில்லை, குறைத்து மதிப்பிடுகிறார்கள், தொகுதி கொடுப்பதில்லை என்று எந்த மாவட்டத்தில் போனாலும் இந்த பிரச்சனை அங்கிருந்து புறப்பட்டதுதான். இது ஒரு தோழர் கேட்கிறார், தொண்டர் கேட்கிறார், நாங்கள் எவ்வளவு காலம் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறது, பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அவரை தட்டி கழித்து விட்டு நாம் புறந்தள்ளி விட்டு போக முடியாது, அதை கடந்தும் போக முடியாது.
இந்த கட்சி ஏற்படுத்தியது ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, வாய்ஸ்லெஸ் பீப்புள், குரலற்றவர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் காங்கிரஸ் பேரியக்கம். குரலற்றவர்களாக எழுப்பப்பட்ட கட்சியில குரலே கொடுக்க கூடாது என்று சொன்னால் அது அநீதி. எல்லோரும் பேச வேண்டும், எல்லோரும் வாதம் செய்ய வேண்டும். தலைவர் அண்ணன் தங்கபாலு இருக்கிறார், அண்ணன் ஈவி.கே. இளங்கோவன் இருக்கிறார், அண்ணன் கிருஷ்ணசாமி இருக்கிறார், அண்ணன் திருநாவுக்கரசர் இருக்கிறார், அண்ணன் அழகிரி இருக்கிறார். இவர்கள் காலத்தில் அந்த பரிணாம வளர்ச்சி, அந்த காலகட்டம் அரசியல் செய்தார்கள், கட்டமைப்பை வலிமையாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் பாசிசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது.